அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு தோல்வி பயத்தால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிட்டது என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நைனா நாகேந்திரன், தமிழகம் இங்கேதான் இருக்கிறது, எதற்காக ஓரணியில் தமிழக பயணம் முதலமைச்சர் மேற்கொள்கிறார் என வினவினார். திமுக ஆட்சியில் நிலவி வரும் சட்ட சீர்குலைவை மறைப்பதற்காகவே ஓரணியில் தமிழகம் என்று சும்மா ஒரு பேனரை வைத்துக்கொண்டு ஊராக முதலமைச்சர் சென்று வருகிறார் என்று அவர் விமர்சித்திருந்தார். முதலமைச்சரின் இந்த பயணத்தால் தமிழகத்திற்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, முதல்வருக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை என விமர்சித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டிய கருத்தை தான் பேசி வருகிறார் என்றும், பாஜகவின் டம்மி வாய்ஸாக அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியிருந்தார். நிச்சயமாக 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியிருந்தார். மதுரையில் நடந்த முருகர் பக்தர் மாநாட்டில் 6வது நாளில் மட்டும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வந்தனர் என்றும், ஆனால் திமுக மாநாடு நடத்தினால் டாஸ்மார்க்கில் தான் கூட்டம் அதிகம் வரும் என்றும் விமர்சித்த அவர், முருகன் மாநாட்டை உலகமே பாராட்டி வருகிறது என்றும் கூறினார்.